1K. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தால் பண்ண போறோம். இது வந்து no onion, no garlic and no garam masala. அந்த மாதிரி ஒரு தால், மட்டர் கி தால், அதாவது பட்டாணி இருக்குல்ல அதை வச்சு செய்யக்கூடிய தால். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுத்து. இப்போ ஜீரகம் போட்டுடலாம். பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்க்கலாம். இஞ்சி 1 இன்ச் இஞ்சியை கட் பண்ணின்னு இருக்கேன். அப்புறம் வந்து நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இப்போ மஞ்சப்பொடி. இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த தாலுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். இப்போ நான் பாசிப்பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் மட்டர் எடுத்திருக்கேன். இந்த தால் அண்ட் இந்த மட்டர் எல்லாம் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு பாயிலும் வந்துடுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டை ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா குக் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணலான்னா, திக்காக இருக்குது இல்லையா, நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2லேருந்து 3/4 டம்ளர் ஜலம் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும், அதான் சேர்ந்து வரணும். இப்போ பார்த்தேன்னா சில பேருக்கு வந்து தால் வந்து குக்கரில் வேக வச்சா, எஸ்பெஷலி இந்த பாசிப்பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சா சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அது வந்து நல்ல ஒரு மாதிரி கூழாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு பிடிக்காது. இதில் வந்து நம்ம தாலில் சால்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நமக்கு குழசலாக ஆகாமல் அங்கங்கே தெரியறது பார்த்தேலா, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ குக்கரில் வந்து நம்ம குக் பண்ணினா கூட நம்ம தனியாக தால் குக் பண்ணால் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான் கிடச்சிருக்கு. இன்னொரு அடுப்பில் இதை சிம்மில் வச்சிடலாம். இப்போ இந்த அடுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஒரு சின்ன தடுக்கா பேன் வச்சுட்டு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 டீஸ்பூன் நான் கீ போட்டிருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம பல்லாக தேங்காவை கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம், அதை இதில் போட்டுடலாம். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் கீயில். ஆக்சுவலி பெங்காலிஸ் என்ன பண்ணுவா அப்படின்னா, பெங்காலி தாலில் வந்து இந்த இப்போ நம்ம தேங்காய் பல்லாக கீத்து போடுறோம் இல்லையா, அதோடு சேர்த்து அவள் கரம் மசாலாவையும் ஃப்ரை பண்ணி போடுவாள். பட் நம்ம இன்றைக்கி வந்து நோ ஆனியன், நோ கார்லிக், நோ மசாலா இல்லையா, அதனால நம்ம இன்றைக்கி அதை சேர்க்கலை. இப்போ தால் வந்து ரெடி ஆகிடுது. இந்த தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம பாயசத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கூட பண்ணுவோம், பட் இந்த தாலுக்கு இந்த மாதிரி பண்ணினோன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தேங்காய் நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கசூரி மேத்தி போட்டுடலாம். அப்புறம் வாசனைக்கு ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். கலர் மாறக்கூடாது, அதனால தான் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரையும் இந்த கசூரி மேத்தி சுவிட்ச் ஆஃப் பண்ணின பின்ன போட்டேன். செம்மையாக இருக்குது இந்த ஃப்ளேவர். இப்போ இதை தாலில் போட்டுடலாம். நம்மளோட மட்டர் கி தால் ரெடி. இதில் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து துவரம் பருப்பு கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துவர் தாலில் பண்ணிக்கலாம். இது பிளேட்டிங் பண்ணுறதே பார்க்கலாம். நம்மளோட டேஸ்டியான மட்டர் கி தால் ரெடி. இது வந்து நம்ம சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், ஃபுல்காவோட சாப்பிட்லாம், அண்ட் ரைஸோடு சாப்பிட்லாம். நல்ல சுடுற சாதத்தில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டுண்டு இதை தொட்டுண்டு சாப்பிட்டாக்க அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இதில் பீஸோடு சேர்த்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணுன்னா கூட நீங்கள் ஆலு, கேரட், பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஜஸ்ட் பீஸ் மாத்திரம்தான் போட்டு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.